Welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ்டர் ஷாந்தினி யோகானந்தன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும். புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது சின்ன பசங்க கூட பண்ணிடலாம். என்ன கேட்டாக்கா இப்போ நீங்க எங்கேயாவது வெளியில எல்லாம் போனீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த டைம்ல நீ ஆன் பண்ணி இந்த டைம்ல நீ ஆஃப் பண்ணு சொல்லிட்டு போனா போதும். அழகா பசங்களே பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஈஸி. இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ மறக்காம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஈஸியாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிறது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய். ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம் நம்ம. அப்புறமா கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் தேவை நம்மளுக்கு. சிக்கன் நான் பார்த்திங்கன்னா 800 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, தனியா, சோம்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டை, லவங்கம், அதை நான் வறுக்கும் போது காட்டுறேன். இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் லேசாக சூடு பண்ணி எண்ணெய்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். 2 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா, சோம்பு. எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் லேசாக தீயக்கூடாதானா லேசாக அந்த ஸ்மெல் வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூட பட்டை, கொஞ்சம் லவங்கம் போடுறேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது லேசாக வாசனை வரும் உங்களுக்கு. அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் பொடி மாதிரி பண்ணிக்கோங்க. பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மிளகாலாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதெல்லாம் உடச்சி போட்டுக்கோங்க உள்ளே. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக பவுட்ரு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை மிளகாவெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க மிக்ஸ் பண்ணும் போதே. இப்போ தான் நல்லா காரம் இதில் இறங்கும். ஸோ இந்த மிளகுத்தூள் அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் நல்லா பிரட்டி பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா தெரியும். அதேமாதிரி காரமும் தெரியும் உங்களுக்கு. காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தூள் கூட போட்டுக்கலாம், இல்லை மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சிக்கன் ஃபஸ்ட்டு நல்லா அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா சிக்கன் போடுங்க. சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கணும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதை ஊரெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, இதில் நான் இஞ்சி பூண்டு சேர்க்கவே இல்லை. இஞ்சி பூண்டு சேர்க்காமே டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வரும் அப்படியே. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் கொஞ்சம் கூட இருந்து நம்ம கொஞ்சம் கிளறி விடுற மாதிரி இருக்கணும். மீடியம் டு லோ வச்சுக்கோங்க. வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணியே நான் ஆட் பண்ணலை, அதில் இருக்கிற தண்ணியே விடுது அது. ஸோ அதுவே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. அவ்வளோதான். இதை நம்ம அப்பப்போ கிளறி விட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும். ரொம்ப ஈஸி இது. இதை நம்ம டைம் இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியும் வேறு. பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸி இது. இஞ்சி பூண்டு கூட கிடையாது இதில். ஸோ ஈஸியாக நம்மக்கிட்ட இருக்கிறதே அப்படியே கட் பண்ணி போட்டு பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க. அது இல்லாமையே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேணும்னா புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் பத்தலை, சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னு லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் பாருங்கள், நம்ம டிஷ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள். நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு சாதம், அப்புறமா நம்ம நெய் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே, இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இல்லை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.